வணக்கம் நண்பர்களே. வெறும் ஒரு கைப்பிடி உலர் திராட்சை தினமும் சாப்பிட்டா உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? பலவீனம் குறையும், இரத்த சோகை வராமல் பாதுகாக்கும், எலும்புகள் வலுவாக்கப்படும், செரிமானம் சீராக இயங்கும், இதயம் ஆரோக்கியம் மேம்படும், ஆண்கள் பெண்களுக்கு உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவும். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் உலர் திராட்சையை ஒரு இயற்கை மருந்து அப்படின்னு கூறியிருக்கிறார்கள். ஆனா இதை யாரெல்லாம் சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், ஊற வைத்து சாப்பிடலாமா இல்ல அப்படியே சாப்பிட்டால் முழு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குமா? ஸோ எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கணும், எந்த நேரத்துல சாப்பிட்டா முழுமையான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைதான். உலர் திராட்சைங்கிறது திராட்சை பழத்தை இயற்கையாக அல்லது இயந்திரத்தில் உலர்த்தி தயாரிக்கப்படக்கூடிய ஒரு உணவு தான் உலர் திராட்சை. இது உலர்த்தப்படும் போது அதிக அளவில் சத்துக்கள் சேர ஆரம்பிக்கும். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். இரும்புச்சத்து, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், இயற்கையான சர்க்கரை. இந்த ஊட்டச்சத்து தான் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குது. இந்த உலர் திராட்சை தினமும் சாப்பிடுவதால உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். உடலுக்கு உடனடியா ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உடனடி எரிசக்தி, அதாவது எனர்ஜியை கொடுக்கறதுக்கு உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய இயற்கையான குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் உடலுக்கு விரைவாக சக்தியை கொடுக்குது. இதனால உடல் சோர்வு குறையும், பலவீனம் குறையும், வேலை செய்யக்கூடிய திறன் அதிகரிக்கும். உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை, இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இது இரத்த சோகையை தடுக்கிறதுக்கு பயன்படுது. அது ஹீமோகுளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. இரத்த சோகை வரக்கூடிய அந்த அபாயத்தை குறைக்குது. முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ பெண்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இந்த உலர் திராட்சை இருக்குது. அதே மாதிரி வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் இது ஒரு சிறந்த உணவாக இருக்கு. கண்டிப்பாக 40 வயதை எட்டின பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். ஏன்னா வயது அதிகரிக்க அவங்க உடல்ல பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும், உடல் பலவீனம் ஏற்படும். அதனால பெண்கள் வேகமாவே இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியால பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் இதை தொடர்ந்து எடுக்கும்போது இது வர்றது தடுக்கப்படும். அடுத்து மூன்றாவது நன்மை, செரிமானத்தை சீராக்குறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும், உடலுடைய இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கும், வயிற்றை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. இரவில் ஊற வைத்து காலையில் சாப்பிடும்போது மலச்சிக்கல் அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். முக்கியமாக வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கும். அவர்கள் இதற்காக நிறைய மாத்திரை, மருந்து, பவுடர் அப்படின்னு நிறையா சாப்பிட்டு இருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே ஓரங்கட்டிட்டு உலர் திராட்சை நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டுட்டே வாங்க, நல்ல பலனை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்து நான்காவது நன்மை, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய கால்சியம், போரான், மெக்னீசியம் இது மூணுமே எலும்புகளை வலுவாக்குறதுக்கும் மூட்டுகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனையெல்லாம் வரும், அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இதய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. ஸோ இதயம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உலர் திராட்சை பயன்படுது. அடுத்து ஆறாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடல் செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கும் பயன்படுது. அதே மாதிரி உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. உடல்ல இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி நீண்ட நாட்கள் இருந்துட்டே இருந்துச்சுன்னா அது பல நோய்களுக்கு வழிவகுக்கும். ஆனால் இந்த உடல் அலர்ஜியை சரி பண்ணுறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. சிலருக்கெல்லாம் உடல் அலர்ஜி இருக்கிறதுனால மூட்டுகள வலி, வீக்கம் இதெல்லாம் ஏற்படும். ஸோ அதை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. அதே மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கொடுக்கக்கூடியது உலர் திராட்சை.
அடுத்து 7வது நன்மை, கண் பார்வைக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் கண்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. வயது காரணமாக ஏற்படக்கூடிய பார்வை குறைபாட்டை தாமதப்படுத்துறதுக்கும் அதை சரி பண்ணுறதுக்கும் உலர் திராட்சை பயன்படுது. நிறைய வயதானவர்களுக்கு என்ன ஆகும்னா இந்த பார்வை குறைபாடு ஏற்படும். ஸோ அதெல்லாத்தையுமே தாமதப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். அடுத்து 8வது நன்மை, தோலை இளமையாக வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாகவே இருக்குது. இது வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கும் முகங்களில் வரக்கூடிய சுருக்கங்கள் கரும்புள்ளிகள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கும் தோலை பளபளன்னு வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. ஸோ வயதான தோற்றத்தை தாமதப்படுத்தும், அதாவது முதுமையை தள்ளி வைக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே இளமையான தோற்றத்தோடு இருக்கணும்னா நீங்கள் தொடர்ந்து உலர் திராட்சை எடுக்க எடுக்க உங்களுடைய அந்த தோற்றம் இளமையான தோற்றம் தக்க வச்சுக்கொள்ளலாம். ஸோ அந்த அளவுக்கு இதில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. அது உங்களுடைய சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 9வது நன்மை என்னென்னா, முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் இரும்பு சத்து இருக்கிறதுனால இது முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. முடி வேர்களை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கும் இது பயன்படுது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, ஆண்களுடைய உடல் சக்திக்கு உலர் திராட்சை பயன்படுது. பலரும் உலர் திராட்சையை சாப்பிட்டால் ஆண்மை சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இது ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஸோ என்ன சொல்றது, ஒரு இந்த டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியை இந்த உலர் திராட்சை கொடுக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய நல்ல ஊட்டச்சத்துக்களான இரும்பு சத்து ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிற உதவியாகும். அது தலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் சீரான ரத்த ஓட்டத்துக்கு உலர் திராட்சை பயன்படுது. நல்ல ஒரு ஸ்டாமினா பவர் கொடுக்கும். அடுத்து 11வது நன்மை என்னன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு உலர் திராட்சை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா இதில் இரும்பு சத்து இருக்குது. ஸோ அந்த கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு அனிமியா, அதாவது ரத்த குறைபாடு ஏற்படும். ஸோ அதை ஈடுகட்டுறதுக்கு இதில் இரும்பு சத்து இருக்குது. அடுத்து சில கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன ஆகும்னா மலச்சிக்கல் ப்ராப்ளமாக ஏற்படும் அந்த டைமில். ஸோ அந்த மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கும் உலர் திராட்சை பயன்படுது. அவங்களுக்கு தேவையான எனர்ஜி சக்தியை கொடுக்கறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. அதனால் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக உலர் திராட்சை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 12வது நன்மை என்னன்னா, குழந்தைகளுக்குங்க 5லேருந்து 6 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கு சிறிய அளவில் நம்ம உலர் திராட்சை கொடுக்கலாம். இது கொடுக்கறதுனால அவங்களுக்கும் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். வளர்றதுக்கு அது உதவியாக இருக்கும். மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் பயன்படும். அடுத்து 13வது நன்மை என்னன்னா, வயதானவர்களுக்கு உலர் திராட்சை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. முக்கியமாக 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உலர் திராட்சை ஒரு சூப்பரான உணவாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய செரிமானம், எலும்பு ஆரோக்கியம், சக்தி இது எல்லாத்துக்குமே உலர் திராட்சை பயன்படுது. இவ்வளவு நேரம் உலர் திராட்சையோடைய நன்மைகளை பார்த்தோம். எப்படி இதை சரியான முறையில் சாப்பிட்றதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நல்லாவே நீங்கள் கவனிங்க. சரியான முறையில் சாப்பிட்றதுக்கு நம்ம 10 உலர் திராட்சையை நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ 10 உலர் திராட்சையை எடுத்து இரவில் தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் அந்த ஊறின தண்ணீரையும் குடிக்கணும். அதனால நீங்கள் ஊற்றும் போதே நல்ல தண்ணியை ஊற்றிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு உலர் திராட்சையை அதில் டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுட்டு காலையில் அந்த ஊறிய தண்ணீரையும் உலர் திராட்சையும் நீங்கள் அப்படியே சாப்பிட்றணும். ஸோ இதுதான் சரியான முறை. தினமும் எவ்வளவு எடுக்கணும்னா, பொதுவாக 20லேருந்து 30 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது 10லேருந்து 20 உலர் திராட்சை போதுமானது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 10 எடுத்துக்கிட்டாலே போதும். ரொம்ப உடல் எடை கம்மியாக இருக்காங்க அப்படின்னா 20 உலர் திராட்சை கொடுங்க. நார்மலாக ஒரு இதுக்குன்னா அப்படின்னா 10 உலர் திராட்சை எடுத்துக்கிட்டாலே போதும். யாரெல்லாம் உலர் திராட்சை எடுக்கும்போது கவனமாக இருக்கணும்னா, சர்க்கரை நோயாளிகள், உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, சிறுநீரக நோயாளி, அதிக சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே உலர் திராட்சை எடுக்கும்போது கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா தவிர்க்கிறது நல்லது. அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு, வாய்வு, வயிறு உப்பசம், உடல் எடை அதிகரிக்கும், இரத்த சர்க்கரை உயர ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அளவாக எடுக்கிறதே ரொம்ப நல்லது. 10லேருந்து 20க்குள்ளே எடுங்க. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா பிரச்சனையாயிரும். ஸோ நம்ம
இப்போ பார்த்து அந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உலர் திராட்சையுடன் சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகளை பார்த்துடலாம். பாதாம், வால்நட், முந்திரி, பேரிச்சம்பழம், பால், ஓட்ஸ், தயிர் இது எல்லாமே நம்ம உலர் திராட்சை கூட சேர்த்து நண்பர்களே, உலர் திராட்சைங்கிறது பலவிதமான நன்மைகளையும் ஆரோக்கியங்களையும் கொண்டது. ஸோ உலர் திராட்சையை இனிமே உங்களுடைய உணவுல எடுத்துக்கிறங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.